அப்படி என்னத்தை தான் சார் கொடுக்குறாங்க துலாம் ராசிக்காரர்கள்? அதாவதுங்க, துலா ராசிக்காரர்கள் நல்ல அன்பை கொடுக்குறாங்க, பாசத்தை கொடுக்குறாங்க, உண்மையான மதிப்பை கொடுக்குறாங்க, நல்ல ஒரு வாழ்க்கையில பந்தம் இப்படி தாயா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த உணர்வுகளை தன்னிடம் இருந்து ஒருவருக்கு கொடுக்குறாங்க. ஆக அவங்க என்ன வாழ்க்கையில பெரிய எனக்கு என்ன 10 ஏக்கர் பம்பு செட் வேணும்னா துலா ராசிக்காரர்கள் கேட்குறாங்க? கிடையவே கிடையாது. கொடுத்ததை அன்புல கொஞ்சமாவது கொடுக்கலாம்ல. இது ஒன் சைடாகவே போயிட்டு இருந்தா எப்படியா வாழ்க்கை அப்படின்றதான் துலாத்தினுடைய முழு கேள்வியே. அந்த கேள்வி தான் இவர்களை தூங்க விடுவதே கிடையாது. அதனால துலா ராசிக்காரர்கள் அந்த கால்குலேட் மைண்டோட சரி பரவாயில்ல, இதுக்கு மேலேயும் நம்ம கொடுத்துக்கிட்டே இருந்து வாழ்க்கை வீணாகுதோ இல்லையோ, இந்த மனத்தூக்கம் நமக்கு வேணாமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த சூழலில் கூட துலாம் ராசிக்காரர்கள் அந்த பிரிவை ஏற்படுத்தும் போது கூட அந்த எதிரியாக இருப்பவர்களுக்கு எந்த மன அழுத்தத்தையும் கொடுக்காமல் சைலண்ட் மோட்ல போதும் பிரேக்கப் அப்படின்ற விஷயத்தை ரொம்ப சென்சிட்டிவாக கட் பண்ணாமல் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே 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 குறைத்து விடுவார்கள். குறைச்சிட்டு அதுக்கப்புறம் சில என்னதான் இருந்தாலும் ராசியாதிபதி சுக்கிரன் இவ்வளவு தான் சப்போர்ட் பண்ணாலும் இதை ஒரு 3 நட்சத்திரத்துக்குள்ளே தானே சந்திரன் அங்கே உட்காந்துருப்பார். அங்கே ஒரு ரவுண்டு அப்படியே அடித்து ராகு கேதுகளோடு அவர் போய் கனெக்ட் ஆகும்போது ராகு கேது பார்ப்பாங்க, சரி இந்த கால்குலேட் மைண்டெல்லாம் எல்லாம் ஜர்த்தான், ஏன் கர்மாவை கொஞ்சம் செய்யணுமே அப்படின்ட்டு இந்த ராகு கேதுக்களுடைய ஆதிக்கத்துக்குள்ளே இவங்க மாட்டும்போது அந்த தசாபுத்தி வரும்போது இவங்க அந்த பிரிவை நினச்சி கல் நெஞ்சமாலாம் இருக்கிறது இல்லைங்க. அதுக்குன்னு துளாராசிக்காரர்கள் ஒரு பிரிவு ஏற்பட்ட பின்பு திட்டமிட்டு ஒருவரை பிரிகிறார்கள், கால்குலேட் மைண்டோட பிரிகிறாங்க, கணக்கு பண்ணி பிரிகிறாங்க, நீதி இல்லைனா பிரிகிறாங்க, நியாயம் இல்லைனா பிரிகிறாங்கங்கிறது இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் கல் நெஞ்சம் கிடையாது. பாதிப்பு 2 பக்கமும் வருவது உறுதி. இந்த பாதிப்பு வர்றது மட்டும் இல்லாமல் பேரு கெட்ட பேராவது உறுதி. இந்த சூழ்நிலையில் நம்மளால வாழவே முடியாது அப்படின்ற ஒரு நிர்பந்தம் ஏற்படும் பொழுது மட்டும்தான் பிரிவை பற்றியே துலாம் ராசிக்காரர்கள் யோசிக்கிறார்கள்.